ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்பின் மன்னம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரை ஸ்டைல் வதக்கி அரைச்ச புதினா சட்னிங்க. இந்த புதினா சட்னி 1 வீக் கூட கெட்டு போகாமல் இருக்குங்க. வாங்க புதினா சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க சட்னி ரெடி பண்ணிக்கலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு எண்ணெய் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடேறட்டுங்க. எண்ணெய் சூடேறினதுக்கப்புறம் தான் நம்ம பருப்பெல்லாம் சேர்க்கணும். இப்போ எண்ணெய் சூடேறிடுச்சுங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது ரெண்டும் நல்லா கருக விடாமல் பொன்வறுவலாக வறுக்கணுங்க. கால் ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் மிளகு. அதிகம் போட்டக்கூடாது, தனியா வாசனை ஹெவியாக தெரியும். இப்போ பருப்பு வறுவட்டுருச்சுங்க. அதுக்கப்புறம் மிளகா சேர்த்துக்கலாம். மிளகா 8 மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் வேணுன்னா 2 மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்க்குறது இல்லைங்க, வர மிளகா சேர்த்து தான் அந்த சட்னி அரைக்கணும். அப்போ தான் நம்ம 1 வீக் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. சூடு பண்ணி சாப்பிட்லாம். மிளகா வறுபட்டதும் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது வந்து நல்லா பொன்வறுவலாக வர்ற அளவுக்கு நம்ம வதக்கணும். வெங்காயம் வதங்காமல் தக்காளி சேர்க்கக்கூடாதுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 100 கிராம் அளவு தாங்க. அது ஒரு பெரிய சைஸ் தக்காளி தாங்க. நான் 1 கட்டு புதினாவுக்கு தாங்க இந்த அளவு எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே அளவு கூட எடுத்தாலும் நம்ம தக்காளி டேஸ்ட்டும் வெங்காய டேஸ்ட்டும் தான் தெரியும், புதினாவோட டேஸ்ட் தெரியாது. இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க. அதிகம் போட்டுறாதீங்க, அதிகம் போட்டால் புளிப்பு டேஸ்ட்டு தெரியும். 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினாவை சேர்த்துக்கலாம். நான் புதினாவை நல்லா ஒரு 4 டைம் க்ளீன் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா அதில் மண் இருக்கும், அதனால் நம்ம எப்பயுமே நல்லா க்ளீன் பண்ணணுங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். புதினா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நல்லா ஆற வச்சு இறக்க போகிறோங்க. இதில் நம்ம தேங்காய் சேர்க்கல, அதனால தான் நம்ம 1 வீக் வச்சுருந்தா கூட கெட்டு போகாமல் இருக்கும். சூடு பண்ணி சாப்பிட்லாம். வெளியில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்லாங்க, ஃப்ரிட்ஜில் வைக்காமையே. இது நம்ம சாதத்தோடையும் போட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசை எல்லாத்தையுமே சாப்பிட்லாங்க. இது புளி போடுறதுனால கெட்டு போகாதுங்க. நீங்கள் காரம் பத்தலைன்னா 2 மிளகா சேர்த்துக்கோங்க. சூடு ஆறிடுச்சுங்க. இதை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம எண்ணெய் அதிகம் தேவைப்படாது தாளிப்புக்கு. நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து எண்ணெய் ஊற்றி தான் எல்லாத்தையும் வதக்கி எடுத்துருக்கோம். அதனால் தாளிப்புக்கு தகுந்த மாதிரி கடுகு பொரியறதுக்கு மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. அது கூட 2 மிளகா. இது ஒரு வாசனைக்கு தாங்க, காரத்துக்கு நம்ம ஆல்ரெடி மிளகா போட்டு அரைச்சிட்டோம். நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பச்சை வாசனை போக முறுமுறுன்னு வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துறணுங்க. அது ரெடி ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாங்க. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு கொதிச்சா போதுங்க. ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாமே வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப கொதித்தாலும் நம்ம ஒரு மாதிரி டேஸ்ட் மாறிடும், கடுத்த மாதிரி ஆயிரும். அவ்வளோதான், மணக்க புதினா சட்னி ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். பை டு ஆல் அன்பின் மன்னம் வியூவர்ஸ். நெக்ஸ்ட் நியூ வீடியோவில் அடுத்த கண்டென்ட்டோட பார்க்கலாங்க.